ஏன் ஜனனி எங்க கிட்ட கூட ஓப்பனா பேச மாட்டேங்கிற? எங்களுக்கு தான் எல்லா விஷயமும் தெரியுமே. எல்லாம் தெரிஞ்சதுனால நீ இப்படி இருக்க. அவங்களுக்கு எதுவுமே தெரியாது ஜனனி. அவங்க நிலைமைய கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. இங்க பாரு, உன்ன மாதிரி அவங்களும் எல்லாத்துக்கும் கோவப்படணுமா? அவங்க முடியாம இருக்காங்க. அவர் டிராமா பண்றதாவே இருக்கட்டுமே. இப்ப அவங்க இருக்கிற நிலைமையில, இந்த நிலைமையில அவரை பார்க்கணும்னு நினைப்பாங்கல்ல, போய் பார்த்துட்டு வரட்டுமே. அவங்களும் கொஞ்சம் நிம்மதியா இருப்பாங்கல்ல. அக்கா, என்னக்கா நீங்களும் இப்படி பேசுறீங்க? நான் இப்போ யாரையுமே தடுக்கலையே. அவங்க போய் பார்க்கறதா இருந்தா பார்த்துட்டு வரட்டும். நான் எங்க அவங்க போக கூடாதுன்னு ஸ்டாப் பண்ண போறேன்? இல்ல, நீ பர்மிஷன் கொடுக்கணும்னு அவங்க வெயிட் பண்றாங்க. நீதான் ஒரு வார்த்தை சொல்ல. உன் மனசு நோபடிச்சுட்டு போக கூடாதுன்னா அவங்க இங்கனே இருக்காங்க. ஒரு வார்த்தை போய் சொல்லு. போங்கக்கா, போய் பார்த்துட்டு வாங்கக்கான்னு சொல்லு போ. பாவம் ஜனனி, மனசாலியோட மனை சரியில்லாம இருக்காங்க. அவங்க மனசுக்குள்ள இப்போ உன்ன நினைச்சு என்னென்னவோ நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிறாங்க. யாரு, உன் மனசு எனக்கு புரியாமலாம் இல்ல. ஆனா இந்த நிலைமையில இப்படி இருக்க வேணாம் தான் சொல்றேன். டிராமா பண்றவங்கள போய் பாருங்கன்னு நான் சொல்ல மாட்டேங்கா. இதுதான் சிறந்த. ரொம்ப நல்லது ஜனனி, தீர்மானமா சொல்லிட்டல்ல. அவங்க எல்லாம் டிராமா போடுறாங்கன்னு உனக்கு தெரிஞ்சிருச்சுல்ல. விடு, அவங்க எல்லாம் நடிச்சிட்டு போட்டோம். ஆனா எனக்கு தான் ஒண்ணு புரியல. அவங்க மேல 1008 குறை சொல்ற. இப்போ அவங்கள மாதிரியே நீயும் நடந்துக்கிற. அது டிராமாவோ நிஜமோ, ஆனா நம்ம கண்ணு முன்னாடியே அவர் மயங்கி விழுந்துட்டார்ல. நாம இப்ப போய் பார்க்க கூடாதா? போய் பார்க்கலாமேக்கா. நீங்க போய் பாருங்க. இங்க இறக்கம் இருக்கிறவங்க எல்லாரும் போங்க. எனக்கு இறக்கம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. நான் இங்க யாரையும் போக வேணான்னு தடுக்கல. யாரு போகணுமோ போங்க. அதே மாதிரி யாரும் போன்னு என்ன ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. அவங்க பண்றதெல்லாம் டிராமான்னு நான் இப்ப ஸ்ட்ராங்கா சொல்லுவேன்க்கா. நந்தினி அக்கா அவங்கள இப்ப கூட்டு போயிருக்காங்கல்ல, இவ்ளோ நேரம் ஆச்சுல போய். அவர் பொண்டாட்டி தானே ஈஸ்வரி அக்கா, வீட்ல தானே இருக்காங்க. இப்பதான் பாசமழை பொழியறாங்களே அண்ணி அண்ணின்னு. இப்ப எங்க கூட்டிட்டு போயிருக்காங்க? ஒரு வார்த்தை போன் பண்ணி சொன்னாங்களா? எமர்ஜென்சின்னு கூட்டிட்டு போன இடத்துல என்ன நடந்துச்சுன்னு தெரியலல்ல. சொல்ல முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கலாம்ல. குறை சொல்றவங்க எப்படி வேணாலும் யோசிக்கலாம். ஆனா நியாயத்தை பேசுறவங்க இப்படிதான் யோசிப்பாங்க. சக்தி, நான் ஒன்னு சொன்னா நீயாச்சும் கேப்பியா? ஜனனி போக சொல்லாம நான் ஒரு அடி கூட வெளியில எடுத்து வைக்க மாட்டேன். நீ போன் பண்ணி அவர் எப்படி இருக்காருன்னு மட்டும் கேட்டு சொல்லு. ஒரு நிமிஷம் சக்தி அக்கா, அவர் உங்க புருஷன். உங்க எல்லாருக்கும் தனியா பர்சனல் வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கு. நந்தினி அக்காக்கும் அவங்க புருஷனுக்கும் பர்சனல் வாழ்க்கை இருக்கு. ரேணுகா அக்காக்கும் அவங்க புருஷனுக்கும் பர்சனல் வாழ்க்கை இருக்கு. அதே மாதிரிதான் உங்களுக்கும். உங்க புருஷனை உங்களுக்கு போய் பார்க்கணும்னு தோணுச்சுன்னா நீங்க தாராளமா போய் பார்க்கலாம். இங்க யாரும் உங்களை தடுக்கல, போக கூடாதுன்னு சொல்லல. சக்தி, போன் பண்ணு ப்ளீஸ். இரு சக்தி, கதருக்கு தானே போன் பண்ண சொல்றாங்க. நந்தினி அக்கா இருக்காங்களே, நீங்க பண்ணுங்க அக்கா. தர்ஷினி போய் போன் எடுத்துட்டு வா.